சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணி 5வது இடத்தில் உள்ளது. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணியில் அமைந்துள்ளது. இது 5ஆம் படை வீடு. பொதுவாக அழகே உருவாக பொலிவுடன் காட்சி தரும் முருகன் இங்கே மார்பில் காயப்பட்ட தடத்துடன் இருக்கிறார். சூரனுடன் போரிடும்போது ஏற்பட்ட காயமாம். திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் இங்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்தார். கோபம் தணிந்த இடம் என்பதால் தணிக்கை என இவ்வூர் பெயர் பெற்றது. அபிஷேக சந்தனம் இத்தலத்தில் பிரசாதமாக தரப்படுகிறது. இதனை பக்தர்கள் நீரில் கரைத்து குடிக்கின்றனர். இதனால் நோய் நீங்கும் என்பது நம்பிக்கை. அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் சுவாமிமலை 4வது இடத்தில் உள்ளது. அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுவாமிமலையில் உள்ளது. இது 4ஆம் படை வீடு. சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபயோகித்து சுவாமிநாதனாக முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார். தன் பிள்ளை வாயால் பிராணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு மகிழ்ந்தார். சிவன் அதுவும் தன் பிள்ளை குருவாக வீற்றிருக்க தானே சீடனை போல் அமர்ந்து கேட்டார். அதனால் சிவகுருநாதன் என்ற பெயரை முருகப்பெருமான் பெற்றார். அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் பழனி 3வது இடத்தில் உள்ளது. பழனி முருகன் கோவில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ளது. முருகனது அறுபடை வீடுகளில் 3வதாகும். இக்கோவில் மிகவும் புராதனமான கோவிலாகும். இது கடல் மட்டத்தை விட 1500 அடி உயர குன்றின் மீது அமைந்துள்ளது. இங்கு முருகன் தண்டாயுதபாணி சுவாமி என்ற பெயரில் கோவில் கொண்டுள்ளார். பங்குனி உத்திரம், தைப்பூசம், கந்தசஷ்டி, அக்னி நட்சத்திரம் ஆகிய விழாக்கள் முக்கியமானதாகும். வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை மற்றும் பிற பண்டிகைகளும் இங்கு கொண்டாடப்படுகின்றன. பக்தர்கள் காவடி கட்டி நடைபயணம் மேற்கொண்டு வந்து முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பான வழக்கமாகும். லட்சக்கணக்கானோர் தைப்பூச திருநாள் அன்று காவடி கட்டி நடைபயணம் மேற்கொண்டு இங்கு வந்து முருகனை தரிசிக்கின்றனர். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் 2வது இடத்தில் உள்ளது. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூரில் அமைந்துள்ளது. இது 2ஆம் படை வீடு. இது கடல் ஓரத்தில் அலைகள் வீச அமைந்துள்ளதால் அலைவாய் என்றும் பெயர் கொண்டது. முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கை நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தில் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது. கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. முருகப்பெருமான் சூரர்களை வெல்வதற்கு முன்னும் பின்னும் தங்கிய இடம். இவரது திருவடிகளை படகிற்கு சமமாக சொல்கிறார்கள். அதனால்தான் இந்த முருகனின் திருவடிகளை வணங்கினால் பிறவி பெருங்கடலை கடக்கலாம் என்று நம்பிக்கையுள்ளது. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பரங்குன்றம் 1 இடத்தில் உள்ளது. மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது முதல் வீடாகும். இங்கு மட்டுமே முருகப்பெருமானின் வேலுக்கு அபிஷேகம் நடக்கிறது. இங்கு சுப்பிரமணிய சுவாமி மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். அசுரனை வென்ற அவர் இந்த தலத்தில் இந்திரனின் மகளான தெய்வானை திருமணம் செய்து கொண்டார். முருகன் அமர்ந்த கோலத்தில் இருப்பது சிறப்பு. இத்தலத்தில் மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார். சிவனின் பெயரால் இத்தலம் திருப்பரங்குன்றம் என அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.